कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வந்து ஆஹ், 15 அத்தியாயம் அத்தியாயம் 15 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஸ்தாபக ஆச்சாரியர் அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தோட ஸ்தாபக ஆச்சாரியர் அவரோட ஆசீர்வாதத்தையும் என்னோட குரு மகாராஜ் தெய்வ திரு ஜெயபதாக்க சுவாமி மகாராஜோட ஆசீர்வாதத்தோடையும் இதை தொடங்கலாம். ஸோ கீதா மகாத்மியம் நம்ம படிச்சுட்டு முதல்லே பார்த்தோம். அதில் ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சம்சார சாகரம் கோரம் இச்சன்னன்யாக கீதா நவம் ஷமாஸ்தியா பரம் யதி பௌதிக துன்பம் என்னும் பயங்கர கடலை கடக்க விரும்பும் ஒருவன் அதை செய்ய முடியும் பகவத்கீதையின் படகுகளில் தஞ்சம் அடைவதன் மூலம் எளிதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பௌதிக வாழ்க்கையில வந்து துன்பங்கள் கண்டிப்பா இருக்கு. அந்த பயங்கர கடல்ல நம்ம கடக்கணும்னா பகவத்கீதைங்கிற கப்பல்ல வந்து நம்ம வந்து படகுல வந்து நம்ம தஞ்சம் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் கடக்க முடியும் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து புருஷோத்தம யோகா. நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் 6 அத்தியாயம் வந்து நம்மளுக்கு வந்து கர்ம யோகத்தை பத்தி சொல்லுது. 6 to 12 வந்து பக்தி யோகத்தை சொல்லுது. 13 to 18 வந்து ஞான யோகம் சொல்லுது. இந்த ஞான யோகத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம் என்னன்னா ஜீவாத்மானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேத்து வந்து பிரகிருதி குணங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம புருஷா இந்த பகவான் ஈஸ்வர் பரமபுருஷ பகவான் அவரை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறது பத்தி தான் புருஷோத்தம யோகா அப்படின்றங்க இருக்கு. ஸோ 13வது அத்தியாயத்துல க்ஷேத்திர ஞானம் நேயம் நியாயம் நாணம் அது எல்லாமே பார்த்தோம். 14வது அத்தியாயத்துல எப்படி வந்து இந்த ஜீவாத்மா வந்து இந்த உடம்புல வந்து முக்குணங்கள் இந்த ஜட இயற்கை டச்ல வந்தா எப்படி முக்குணங்கள்னால எப்படி ஆட்டி விக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து மேலும் இதை வந்து நம்ம எப்படி வந்து இதிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ட்டு பகவான் இன்னும் மேலும் சொல்றாரு. அது எப்படி அப்படிங்கிறது இந்த புருஷோத்தம யோகத்துல படிக்கலாம். இது ரொம்ப ஆஸ்பீஷியஸான சாப்டர். நிறைய பேர் வந்து கார்த்திகை மாதம் தாமோதர் மந்த் ஃபுல்லாகவே வந்து அப்புறம் ஆதிக் மாஸ் அது மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த புருஷோத்தம யோகாவை கண்டிப்பாக படிப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இது சின்ன சாப்டர் பட் ரொம்ப முக்கியமானது. ஸ்லோகங்கள் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ருத்வா மூலம் அதா சாக்கம் அஸ்வதம் பிரபுர் அவ்யயம் சந்த் ஆம்ஷி யஷ்ய பிரணானி யஷ்தம் வேத ச வேதவேத். மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? புருஷோத்தரமான முதற் கடவுள் கூறினார். மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். வேர்கள் பலன் நோக்கு செயல்களால். ஸோ இங்க வந்து ஓமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓமை வந்து அனாலஜி. இந்த வட உலகம் வந்து எதை மாதிரி அப்படின்ட்டு மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களையும் இலைகளையும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. அதோட பிரதிபிம்பம் தான் வந்து இந்த ஜட இயற்கை. எதோட பிரதிபிம்பம்?
ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆன்மீக உலகத்தில் ராதா கிருஷ்ணா இருக்காங்க. அவன் அவன் அந்த ஆன்மீக உலகத்தில் என்ன நடக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் தான் வந்து இந்த ஜட உலகம் அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி வந்து இது கொஞ்சம் டீப்பரான கான்செப்ட். இது எப்படி இந்த 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 ஜட இயற்கை ஜட இதை வந்து இந்த ஜட இயற்கை ஆலமரத்துக்கு கம்பேர் பண்ணுறது மாதிரி இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மரம்ங்கிறது வந்து எதுன்னா, ஆக்சுவல் ட்ரீ வந்து அஹ், ஆன்மீக உலகம். அந்த ஆனால் ஒரு தண்ணிங்கிறது இருந்தால் தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த தண்ணிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்மளோட ஆசைகள், நம்ம டிசையர். அதனால தான் வந்து இந்த பிரதிபிம்பமே வந்து உருவாகுது. அதில் தான் வந்து ஜட இயற்கை ஜட இயற்கையை நம்மளால் உணர முடியுது. அதனால் நம்ம ஆசைகள்னால தான் வந்து இந்த ஜீவாத்மா ஆக்சுவலாக வந்து ஆன்மீக உலகத்துலேருந்து ஜட உலகத்துக்கு கீழே வருது. அந்த ஆசையில் தான் இந்த பிரதிபிம்பமே வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா, எப்படி வேர்கள் வந்து மேல்லேருந்து கீழே வருது, அது மாதிரி பிரம்மலோகாலேருந்து வேர்கள் வந்து கீழே வருது. அது மாதிரி மேலுலோகத்துலேருந்து இந்த மேலுலோகத்தில் எப்படி ஒரு பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம் ஒரு கோகனட் ஷெல் வாட்டர் எப்படி ஒரு தேங்காய் இருக்குமோ அதுக்குள்ளே தண்ணி அந்த மேலேருந்து கீழே வர மாதிரி பிரம்மலோகாலேருந்து இந்த இந்த வேர்கள் கீழே வருது. அது மாதிரி இங்கே அப்படி புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து வேர்கள் வந்து ஆக்சுவல் வேர் வந்து பிரம்மலோக்காலிருந்து வருது. நம்ம ஆலமரத்தில் கிளைகளிலிருந்தும் வேர்கள் வரும், அதுவும் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி அந்த வேர்களும் வந்து பூலோகத்தை குறிக்குது. அது மாதிரி நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இந்த வேர்களை குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த அதோட கிளைகள்லாம் வந்து மேல் மற்ற மேலோகம் கீழ் குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த இலைகள் வந்து வேதிக் ஹெம்ஸ் வேதங்களை குறிக்குது. அதுக்கப்புறம் ட்விக்ஸ் இந்த குட்டி குட்டி கிளைகள் வந்து நம்மளோட சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி வந்து ஒரு இதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம சென்சஸ் மூலயமா அப்படிங்கிறத குறிக்குது. டிப்ஸ் வந்து சென்சஸை குறிக்குது. அது மாதிரி ஒரு ஒரு மரத்தில் ஒன்றும் வந்து ஒன்று விஷயங்களை குறிக்குது. சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேதிக் ஹிம்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே குறிக்குது. ஸோ இப்போது இந்த ஜட இயற்கை வந்து ஆன்மீக உலகத்தோட பிரதிபிம்பம். இதை வந்து நம்ம எப்படி நம்ம இதை வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, அதுக்கான ஆக்சுவல் மீனிங் அது எப்படி வர முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்கன்னா, டிட்டாச்மெண்ட் மூலிமா மட்டும்தான் நம்மளால் வர முடியும். ஏன்னா இதை வேரோட எடுக்க முடியாது நம்மளால். ஆனால் அந்த கிளையை நம்ம கட் பண்ணும்போது இதுலேருந்து நம்ம வெளில வரலாம். ஸோ அந்த கிளையை வந்து எப்படி நம்ம எந்த 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 இது வச்சு நம்ம கட் பண்ண முடியும்னா, நம்ம டிட்டாச்மெண்ட் மூலியமாக தான். நம்ம அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து இதை கட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ ஆக்சுவலாக இந்த ஜட இயற்கைங்கிறது வந்து டெம்பரவரி, துக்காலயம் அசாஸ்வதம். இது வந்து ஆக்சுவல் அப்படின்னா என்ன, இது டெம்பரவரினா இப்போ ஆக்சுவல் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீக உலகம் தான் ஆக்சுவல். அதோட பிரதிபிம்பம் தான், நம்ம ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே ஜீவாத்மாக்கள் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இதிலிருந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு நம்மளால செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு பாதை, அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். யாராவது படிக்கிறீங்களா? பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது என்பது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர்.
ம். ஸோ அந்த நித்திய ராஜ்யம் என்ன? ஆன்மீக உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். அத இந்த ஜீவாத்மா எப்படி அ அ அடைய முடியும் அப்படின்னா, பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்தில் அ இருந்து விடுபட்டு, நித்தியத்தை புரிந்து கொண்டு, பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு, இன்ப துன்பம் என்றும் இருமையை டுவாலிட்டி இன்பம்னு இருந்தா, துன்பம் இருக்கும். அது மாதிரி இந்த டுவாலிட்டிய ஒழித்து மயக்கமற்றவர் இருப்பவர்கள் பரம புருஷனிடம் சரணடைந்து எவ்வாறு என்பதை அறிந்து எப்படி சரணடையணும்? ம். நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எப்படின்னா, பக்தி மூலியமா தான் பகவான் கிட்ட நம்ம சரணடைய முடியும். அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 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 விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது, கண்டிப்பா நம்ம ஜீவாத்மா வந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எப்படி வந்து இங்க அ அ எப்படி அடையலாம் அப்படின்னு அந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம அடையலாம் அப்படின்னு கிருஷ்ணரே இங்க அதுக்கு வழியும் சொல்றாரு 5வது ஸ்லோகத்துல. 6வது ஸ்லோகம் படிக்கலாம். அப் ம். ஒரு நிமிஷம். 6வது ஸ்லோகம் சித்தா. உங்களுக்கு தெரியுதுங்களா ஷேர் பண்றது? தெரியுதுங்க. தெரியுது. நீங்க ஸ்லோகம் படிக்கிறீங்களா? ஓகே, ஓகே. இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓகே. நாத்தத் பாஷ்யதே சூர்யோ நாதத் பாஸ்யதே பாஸ்யதே சூர்யோ சூர்யோ ந ஷாஷான்கோ ந பவகः ந ந ஆசங்கோ சாசாங்கோ ந பவக யத்கத்வா ந நிவர்த்தन्ते யத் கத்வா ந நிவர்த்தந்தே நிவர்த்தந்தே தத்தாம பரமாம் மம. தத் தாம பரமம் மம. படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு? எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. ம். ஸோ அங்க நித்திய உலகுல அந்த அ பரம வாசஸ்தலம் பகவானோட ராதாகிருஷ்ணா பகவானோட அந்த வைகுண்டம்லோ கோலோகம் வந்து சூரியனாலோ, சந்திரனாலோ, நெருப்பினாலோ, மின்சாரத்தாலோ ஒளியேற்றப்படுவதில்லை. அங்க எலக்ட்ரிசிட்டிஸ் அதெல்லாம் எதுவும் இல்ல. அதே மாரி அங்கு அதனை அடைபவர்கள் ஒருபோதும் ஜட இயற்கையில் திரும்புவதில்லை. ம். நம் நம்ம ஜீவாத்மா அந்த அந்த அ ஆன்மீக உலகத்த வைகுண்ட கோலோகம் அடைஞ்சிருச்சுன்னா, இந்த ஜீவாத்மா திரும்பவும் இங்க வராது அப்டின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. அ தத் தாம பரமாம் மம அப்டின்னா, திரும்பவும் இந்த ஜீவாத்மா இங்க வராது. எப்போ இந்த ஜீவாத்மா இந்த ஜட இயற்கையில அ இந்த பிரம்மாண்டத்துல இருக்கோ, திரும்ப திரும்ப அ ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ ஒரு பாடி ஏதோ ஒரு எடுத்துட்டு இந்த ஜீவாத்மா திரும்ப பிறப்பு, இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள போயிட்டே தான் இருக்கும். தேர் இஸ் நோ எண்ட். ஆனா எங்க அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஜீவாத்மா நித்தியமா, சந்தோஷமா இருக்க முடியும் அப்டின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உலகத்துல தான். அந்த ஆன்மீக உலகத்துல இந்த ஜீவாத்மா நல்லா கம்ப்ளீட் அ ரிகரஸ் டெஸ்ட் ஆயி தான் வந்து ஜீவாத்மா அங்க போது. நம்ம ஜீவாத்மா அங்க பகவானோட ச அ சரணா ச பகவானுக்கு சரணடைஞ்சு நம்ம ஜீவாத்மா அங்க அ போம்போது, திரும்பவும் இங்க வராது. வருவதில்லை. இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை அப்டின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. ஆ 15.7 படிக்கலாம். நீங்க ஸ்லோகம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். மாமை வம்சோ ஜீவலோகே மாமைவம் வம்சோ ஜீவலோகே லோகே ஜீவபூத சனாந்தனः ஜீவபூத ஜீவபூதாக சனாதனா சனாதனதக मनशस्त्र्याणि इन्द्रियाणि மனசஸ்தியானி இந்திரியாணி प्रकृतिस्थानि कर्षति பிரகிருதி பிரகிருதி கர்ஷதி ஸ்தம்பதி. மொழிபெயர்ப்பு படிக்கலாம்.
இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஸோ இந்த ஜீவாத்மாக்கள் வந்து அஹ், அஹ், பரமாத்மா பகவானோட நித்தியமான அம்சங்கள் தான். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்கள் மனம் 6 புலன்கள்னால நம்ம வந்து கடுமையாக சிரமப்படுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த அர்ஜுனர் சொல்றாரு கிருஷ்ணர் கிட்ட, நான் காற்றை கூட நான் கட்டுப்படுத்திடுவேன் என்னோட வீரத்தினால. ஆனா இந்த மனசை வந்து என்னால கட்டுப்படுத்த முடியல. மனம் வந்து அப்படி அலைப்பாயுது, சஞ்சலம் அது மாதிரி இருக்கு. என்னால வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி, இந்த மனம் உட்பட 6 புலன்கள்னால தான் வந்து இந்த ஜீவாத்மா வந்து கஷ்டப்படுறது அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் 15வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஷரீரம் யத் ஆவ்யோப்னோதி சரீரம் शरीरं யத் यत् ஆப்னோதி आप्नोति யச்சாப்யா உக்தர மதீஸ்வரः यच्चाप्युत्तरः मतीश्वरः கிருஹத்வைத்தானி சம்யேதி கிருஹத் வைத்தானி சம்யாதி வாயுர்கதா கந்தான் இவாஷயத். வாயுர்கந்தான் वायुर्भाषयत् இவாஷயாத். மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? காற்று நறுமணத்தை தாங்கி செல்வது போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். ஸோ எப்படி வந்து காற்று வந்து எங்கேயோ ஒரு ரோஸ் கார்டன் இருக்கும். ஆனால் அந்த அந்த மலர்ல இருந்து வர ஸ்மெல் வந்து அந்த காற்றை வந்து எடுத்துட்டு போகும். அது மாதிரி ஏதோ அம்மா வீட்டில் சமைக்கிறாங்கன்னா அந்த சுவாசம் வந்து அந்த காற்று வந்து எடுத்துட்டு போகுது. அது மாதிரி ஓமை சொல்லப்பட்டிருக்கு. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து நம்ம செல்றோம். ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு பாடி அதை வந்து பெறுது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வெவ்வேறு உடலை எடுத்துக்கொண்டு போகுது இந்த ஜீவாத்மா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்லோகம் ஸ்ரோதம் சக்ஷுஸ்பரஷ்னாம் ச श्रोत्रं ரஷணாம் கிரகணாம் ஏவ ச ரசனாம் கிரகணாம் ஏவ ச அதிஷ்டாயா மனச்சாயம் அதிஷ்டாயா மனச்சாயம் விஷயான் உபாஸ்வதே. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெற்று உயிர்வாளி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலன்களின் விஷயங்களை அவன் அனுபவிக்கிறான். ஸோ வேறொரு இந்த ஜீவாத்மாக்கு வேறொரு பாடி வந்து காது, கண், நாக்கு, மூக்கு, தொடு, புலன் இது மாதிரி ஆகியவற்றை அந்த சென்சஸ்னால நம்ம வந்து இந்த புலன் விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த ஜீவாத்மா வந்து இதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்ம உடலை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அனுபவிக்குது அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணரிங்க. ஸோ 12வது ஸ்லோகம் படிக்கலாம். யத் ஆதித்ய கதம் தேஜோ ஆதித்யம் கதம் தேஜோ ஜகத் பாஷாயதே கிலம் ஜகத் பாஷ்யாதே கிலம்
यच्चन्द्रमासि यच्चाग्नो तत् यच्चन्द्रे यच्चन्द्रमासि यच्छाक्यो न तत तेजो विधिमामकम् तेजो देजो विधिमामकम् विधिमामकम् 13வது ஸ்லோகம் படிக்கலாம். गाम् आवेश्य च भूतानि காம் गाम् ஆவ்யேச்ச आविश्य च பூதாनि भूतानि दरारियम् अहोम् ओजसा दरायां रायं यागम् यहम् ओजसा ओजसा उष्णामि चौषदेह सर्वः पुष्णामि पुष्णामि यष्टि चौषधि सर्वः सर्वसा सोमो भूत्वा रसत्मखः सोमो भूत्वा सोमो रसत्मः द्वारसन्मत्मः யாராவது மொழிபெயர்ப்பு 2 ஸ்லோகத்துக்கு படிக்கலாம். உலகம் உலகம் முழுவதும் முழுவதும் ஓகே கோ ஹெட் உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியன் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகிறது. மேலும் சந்திரனும் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். ஸோ பகவான் தான் வந்து எல்லா பிரம்மாண்டங்களுக்குள்ளேயும் சூரியனும் சந்திரனாக நான் தான் உள்ள வரேன் அப்படின்ட்டு இங்கே சொல்றாரு. நம்ம டெய்லியும் சூரியன் சந்திரனை பார்க்கணும். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அது நான் தான் என்னில இருந்து தான் அந்த அது அது வந்து தோன்றுகின்றது. அது தோன்றி என்ன பண்றதுன்னா சக்தியை வந்து கொடுக்குது. யார் எது 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 எல்லா கிரகங்களுக்கும் சக்தியை கொடுக்குது. அந்த கிரகங்கள் எல்லாம் கரெக்டாக நம்ம அஸ்ட்ரானமி எல்லாரும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. இத்தனை பிளானட்ஸ், இத்தனை டிஸ்டன்சஸ், இன்னைக்கு இத்தனை பிளானட்டை பார்க்கலாம், எவ்வளோ அஸ்ட்ரானமிக்கல் எத்தனையோ ஸ்டடீஸ் நடக்குது இல்லைங்களா? அந்த எல்லாமே வந்து அதுக்கான சக்தி நான் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இங்கே கிருஷ்ணர் பகவான் சொல்கிறாரு. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்விரசத்தை கொடுக்கிறேன். நம்ம சாப்பிட்றோம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி அதுக்கு வந்து வாழ்வு வருது அப்படின்னா இந்த சந்திரனாகி இந்த சக்தியை வந்து பகவான் தான் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. 14வது ஸ்லோகம் படிக்கலாம். அகம் வைஸ்வநரோ பூத்வா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः प्राणिनां देहिम् अर्षिताः பிராணாபன சாமாயுக்தः प्राणापनसामायुक्तः பாசாமை அனம் சதுர்விதாம் पाषाण अनुर्चतुर्विधम् எல்லா உயிர் வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடன் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன். ஸோ நமக்குள்ள நம்மளுக்கு அந்த உஷ்ணம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட சரீரமாக இது வந்து டைஜஷன் ஆகும் இல்லைங்களா? அந்த உஷ்ணத்தை கூட பகவான் தான் கொடுக்குறாரு. ஐ ஆம் த ஃபயர் ஆஃப் டைஜஷன். எல்லா உயிரினங்களிலும் உடலில் ஜீரண சக்தியே வந்து பகவான் தான் கொடுக்குறாரு அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2 விதமான அந்த நெருப்பு சக்தி வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து எப்படி வந்து நான் லிவிங் அந்த காய்கறிகள் வளர்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. அது இல்லாமல் நம்ம டைஜஷன் அதுக்குமே வந்து பகவானோட சக்தினால தான் முடியுது அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 15. ஸோ 4 விதமான அது சொல்ல மறந்துட்டேன். 4 விதமான உணவுகள் நம்ம வந்து போஜய, பேய, லேஹ,
சுஷ்ய அப்படின்ட்டு. நம்ம மென்னு சாப்பிடுறது, குடிக்கிறது, நக்கி சாப்பிடுறது, அப்புறம் உறிஞ்சி சாப்பிடுறது. இது மாரி நம்ம பல விதமான சாப்பாடுகள் நம்ம செய்றோம் இல்லைங்களா? பலவித இயற்கை உணவுகள் இருக்கும். நம்ம செய்றது. அந்த 4 வித சாப்பாடையும் நம்ம ஜீரண சக்தியும் பகவான் தான் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 15வது ஸ்லோகம் படிக்கலாம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ सर्वस्यशाकं श्रुति सन्न्यविष्टो मत्तस्मृतिर्ज्ञानम् अपहोयनं च मतसंहृतज्ञानम् अभयोसनं स वेदैश्च सर्वैरहमेव विद्यो वेदैः सर्वैर् अहं एव वेद्यो वेदान्तकृद्वेदविद् एवं चाहम् वेदान्तकृत् वेदवित् एव साहम् மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களையும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் கீழே தெரியலையா அனுபவனும் நானே. நானே. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்தஸ்மிருதிர்ஞானம் அபோஹனம் ச வேதைश्च सर्वैरहमेव वेदो வேதாந்தகிருத்வேத சாஹம். ஸோ நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். எப்படி எப்படி பகவான் எல்லாரோட இதயத்திலும் வீற்றிருக்காங்க? யாராவது சொல்றீங்களா? எல்லாரும் என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் உண்டாகின்றன, மறதியும் உண்டாகின்றன. ஸோ பகவான் வந்து எப்படி எல்லாரோட இதயத்திலயும் வீற்றிருக்காரு? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யாராவது ஞாபகப்படுத்தி சொல்றீங்களா? ஜீவாத்மாவா நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. நம்ம ஜீவாத்மா, பரமாத்மாவா நம்ம உடல்ல வீற்றிருக்காரு. கரெக்ட். என்னிடம் ஹரே கிருஷ்ணா. என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும், அறிவும், மருதியும் உண்டாகுகின்றன அப்படின்ட்டு. அவர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஞாபக சக்தியும் இருக்கு, மறதியும் அவங்க கிட்ட இருந்து தான் வருது அப்படின்ட்டு. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்ட்டு. ரிக்வேதம், சாம, யஜூர் எல்லா இந்த 4 வேதங்கள படிக்கிறதுனால நான் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, என்ன நீ தெரிஞ்சுக்கணும். அறியப்படுபவன் கடைசியில நான் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. வேதங்களை தொகுத்து வேதங்களை அறிபவனும் நானே. வேதங்களை தொடுப்பவரும் அவரே. ஏன்னா அவரு தான் வந்து வேதவியாசர் வந்து எழுதுறாரு. ஆனா அவர் வந்து யாரு? லிட்ரரி இன்கார்னேஷன். அவரோட பகவான் கிட்ட இருந்து அவருக்கு அந்த சக்தி வருது. அவரோட அவதாரம் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேதங்களை தொகுத்தவனும், வேதங்களை அறிபவனும் நானே அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. ஸோ இங்க நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். பகவான் எப்படி ஒரு ஜீவராசிகள் மனிதர், புலி, சிங்கம், ஆ ஆ நாய் அது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளயும் உடலுக்குள்ளயும் பரமாத்மா வந்து இருக்காரு அப்படின்ட்டு இங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். யோ மாம் ஏவம் அஷாம் மூடோ யோ மாம் ஏவம் அசாம்புடோ ஜானாதி புருஷோத்தமம் ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வ விதி பஜாதி மாம் சா சர்வ விதி பஜாதி மாம் சர்வபாவேன பாரத. சர்வபாவேன பாரத. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? எவன் ஒருவன் என்னை பரம புருஷனாக பகவானாக ஐயமின்றி அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். எனவே பரதனின் மைந்தனே அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். ஸோ இந்த நம்ம வந்து பகவான் யாரு அப்படிங்கிற தெரிஞ்சவங்க
ஐயமின்றி எந்த ஒரு இது டவுட் இல்லாம வந்து தெரிஞ்சுக்கணும். whoever knows me as a personality without doubting is the knower of everything. பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம், சர்வ காரண காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா பக்தி தொண்டுல தான் அ ஈடுபட்டு கொள்றாங்க அப்படின்ட்டு நம்ப தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 20வது ஸ்லோகம் 15வது அத்தியாயத்துல இதி குஹ்யா தமம் சாஸ்திரம் இது குஹ்யாதமம் சாஸ்திரம் இதம் யுக்தம் மயாக்னஹ இதம் தம் யுக்தம் யுக்தம் மயானஹ மயானஹ ஏதாத் பூத்வா புத்திமான் சயத் ஏதாத் பூத்வா புக்திமான் புத்திமான் சயாத் சயாத் கிருத கிருத்யஸ்ச பாரத. கிருத கிருத்யச்ச பாரத. பாரத. மொழிபெயர்ப்பு படிக்கலாம். வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்ற தற்போது என்னால் இது பாவமற்றவனே தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். அறியும். ஸோ வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் இதை நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து எல்லா பக்குவத்தையும் அறிஞ்சவங்க அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எப்படி வந்து இந்த 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 15வது அத்தியாயத்தில் வந்து இந்த இந்த ஜட இயற்கை வந்து ரிஃப்ளெக்ஷன் பெர்வர்டட் ரிஃப்ளெக்ஷன் ஆன்மீக உலகத்தோட பெர்வர்டட் ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த ஆன்மீக உலகத்தில் தான் நித்தியமானது. இந்த இந்த ஜட இயற்கை வந்து நம்மளோட டிசையர் ஆசைகள்னால தான் நம்ம இந்த ஜீவாத்மா இந்த ஜட இயற்கையை நம்ம அனுபவிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வேதங்கள் எல்லாமே படிக்கிறதுனாலையோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ நம்ம வந்து மெயினாக வந்துட்டு பகவானை தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த அதுதான் வந்து ஃபைனல் கோல், அல்டிமேட் கோல் அதுதான் அப்படிங்கிறது இங்கே பகவான் சொல்கிறாரு. ஸோ இந்த ஜட இயற்கையிலேருந்து நம்ம எப்படி வரணும் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் மூலிமா மட்டும்தான் இந்த ஜட இயற்கையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்ட்டும் இங்கே பகவான் சொல்கிறார். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 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 சின்ன பக்தர், ஒரு யங் டிவோட்டி ஒருத்தங்க, பகவானோட பக்தர் மனுன்னு அப்படின்னு ஒருத்தங்க இருக்கார். அவர் வந்து ஒரு நாள் வந்து யாத்ரா மாதிரி போகிறாங்க. யாத்ரா வந்து விருந்தாவனத்தில் போகிறாங்க. அப்போ வந்து அந்த நதிக்கரையில் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு கேட்குது. அப்போது நிறைய படித்தவங்க ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ படிச்சிட்ருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு ஒருத்தொருத்தவங்க வந்து நான் வந்து இந்த சாஸ்திரங்களை நான் இது படித்தேன் அது படித்தேன் அப்படின்ட்டு ஒருத்தொருத்தவங்க ஒன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு காக்கா வந்து இந்த மரக்கிளையில் அந்த பாம் ட்ரீலேருந்து அது வந்து அங்கே அங்கே வந்து அங்கேருந்து அந்த அந்த மரத்துலேருந்து போகுது அந்த காக்கா. அப்போ வந்து அங்கே அங்கே எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த காக்காவும் பறக்குது. அப்போ வந்து அந்த மரத்துலேருந்து ஒரு ஃப்ரூட், ஒரு பழம் வந்து கீழே விழுதுது. உடனே அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ், அங்கே இருக்கிற வித்வான்கள்லாம் வந்து ரொம்ப விவச்சணிஞ்சு, என்னது இது, இந்த பறவை பறக்குது, உடனே இந்த பழம் கீழே விழுது, இது எப்படி, இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஒருத்தங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க வந்து சொல்கிறாங்க, இதில் என்ன ஆச்சரியம், இது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கோயின்சிடென்ஸ் தான், இதில் ஒன்றும் ஒரு ஆச்சரியமே இல்லை, காக்கா பறக்குது, அந்த அந்த பழம் கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க,
இல்ல, இல்ல. இது ஜஸ்ட்டு கிராவிட்டி தான். அ பு அ பு ஈர்ப்பு சக்தினால வந்து அந்த வந்திருக்கு. அந்த காக்காவும் அப்படி போயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒருத்தவங்களும் ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. அந்த மனுங்கிற சின்ன டிவோட்டி பக்தர் வந்து இவங்க எல்லாரும் அ விவாதிக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து காக்கா வந்து இப்படி போது, ம காக்கா பறக்குது அந்த மரத்துலேருந்து பழம் கீழ வருது. இன்னொருத்தங்க வந்து அ அ இல்ல, இல்ல இதெல்லாம் வந்து கோயின்சிடென்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தங்க வந்து என்ன சொல்றாங்க, அ இட்ஸ் ஜஸ்ட் கிராவிட்டி நேச்சுரலா நடக்க வேண்டியதா சயின்ஸ் தான் அப்படின்ட்டு ஒருத்தொருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க. அவங்களால அக்ரீமெண்ட்டுக்கே வர முடியல. எதனால அப்படின்ட்டு. யாரு? இவங்க எல்லாருமே வந்து வித்வான்கள் படிச்சவங்க, சாஸ்திரங்கள்ல படிச்சவங்க தான். அப்போ வந்து இவரு சொல்றாங்க, அ அ அ அந்த அந்த பக்தர், மனுங்கிற பக்தர் அந்த அவர் வந்து சொல்றாரு, "நீங்க என்ன 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 அலோவ் பண்ணீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன்" அப்படின்ட்டு. "நீங்க எல்லாரும் அ என் கூட அக்ரி பண்ணுவீங்களா? உங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியும்ல? ஒரு சின்ன புல் கூட வந்து பகவானோட அ இதுனால் இல்லாம, கிருபை இல்லாம வந்து நகராது அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் வந்து ஒத்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு அந்த பக்தர், மனுங்கிற பக்தர். அவங்க எல்லாரும் சொல்றாங்க, "ஆமா கரெக்ட்டு தான்" அப்படின்ட்டு. ஆ அப்போ வந்துட்டு அந்த பறவை பறந்ததும், அ அந்த பழம், அந்த தால் ஃப்ரூட் கீழ விழுந்ததும் பகவானோட கிருபையினால தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே அந்த மனு வந்து அந்த பழத்த வந்து அந்த தண்ணீல அ அங்க இருக்கிற நதியில வந்து அ அ எடுத்து அ அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, இந்த 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 பழம், இந்த நம்ம இந்த அந்த தண்ணீலேருந்து எடுத்த பழத்த வந்து பகவான் வந்து நம்ப வந்து எப்போ வந்து பக்தியும் அ ஆ டிவோஷன் ஆ அன்புனாலயும் பக்தியாலும் குடுக்கும்போது, அ நம்ப ஏத்துப்பாரு அவரு அப்படின்ட்டு இத வந்து அத உடைச்சு வந்து பகவானுக்கு பிரசாதமா அ குடுக்குறாரு. அப்போ வந்து எல்லாருக்கும் அப்புறம் அந்த பிரசாதத்த அ அ நீங்களும் எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஆர்க்யூ பண்றத நிறுத்திட்டு, இந்த 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 வந்து இந்த பழம் வந்து கீழ விழுந்தது. அத வந்து தண்ணீல கழுவி பகவானுக்கு பிரசாதமா குடுக்கலாம். அத வந்து நம்ப எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத வந்து யோசிச்சு அவரு அத அத பண்றாரு. ஆனா வந்துட்டு, அ இதுக்கு என்ன இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம வந்து அ நம்ம நம்ம சுத்தியும் நெறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்ம வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி விவாதிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானுக்கு தொண்டு செய்றகிறதே மறந்துடுறாங்க. அங்க இருக்கவங்க வந்து எல்லாருமே படிச்சவங்க தான், வித்வான்கள் தான். அந்த பறவை பறந்தது, பழம் கீழ விழுந்தது. அத வந்து எப்படி, இப்படி, அப்படி, அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அழகான பழத்த வந்து ஓகே பழம் கீழ விழுந்து, அத கழுவி நம்ம பகவானுக்கு வந்து நெய்வேத்தியம் குடுத்துட்டு, நம்ம அத சாப்பிடலாம் அப்படிங்கிறது யாரும் யோசிக்கல. அது மாரி நம்ப நம்ப சுத்தி இருக்கிற விஷயங்கள், நம்ப அத பத்தி விவாதம் செஞ்சுட்டு, அ கடைசில நம்மளோட ரியல் கோல் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு, பகவானுக்கு தொண்டு செய்றது, பகவானோட லீலைகள் பத்தி பேசுறது, பகவானோட நாமத்த உச்சரிக்கிறத வந்து அ விட்டுட்டோம்னா, இந்த அற்ப விஷயங்கள்ல தான் நம்மளோட டைமும், எனர்ஜியும் ஸ்பெண்ட் ஆகுது. அதனால வந்து அ நம்பளுக்கு இந்த ஞானம், இந்த ஞான யோகத்த பத்தி நம்ம இந்த இந்த சாப்டர்ஸ்ல நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ப நம்ப யூஸ் பண்ணணும். எப்படி வந்து பகவானுக்கு வந்து நம்ம தொண்டு செய்வது, ஹவ் டு கீப் கிருஷ்ணா இன் சென்டர் ஆஃப் அவர் லைஃப். நம்ம எப்படி நம்ம காலையில எந்திரிச்சு நைட் படுக்கும் போகும்போது வரைக்கும், எப்படி வந்து நம்ம பகவானுக்கு வந்து நம்மளோட கிராட்டிட்யூட நம்ம சொல்றோம். பகவானோட நாமத்த எப்படி உச்சரிக்கிறோம், பகவான பத்தி நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ப அதில தான் நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி நம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ஒர்க்கிங், ஃபேமிலி டேக் கேர் பண்ணணும், பேரண்ட்ஸ் ஆர் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். பட் ஸ்டில் அந்த அந்த விஷயங்களோட நம்மளோட எனர்ஜிய வந்து பகவானுக்காகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அற்பமான விஷயங்கள வந்து வாக்கிட்டு டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகே. இது பக்தி ரசாமிருத சிந்துலேருந்து ஒரு ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். ஸ்மார்த்வாய சததம் விஷ்மார்த்தோ ந ஜாத்து உச்சித் சர்வவிதி நேஷாதः சுஹுர் ஏதயோர் ஏவ கின்கரஹ
அப்படின்னு பக்தி ரசாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஒருவர் எப்போதும் விஷ்ணுவை நினைக்க வேண்டும். அவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அனைத்து உத்தரவுகளையும், தடைகளையும் இந்த 2 கொள்கைகளையும் அடிப்படையாகக் கொண்டவை. ஸோ எல்லா இன்ஜங்ஷன்ஸ், எல்லா உத்தரவுகளும் தடைகளுமே வந்து எதுக்கு செய்யப்பட்டிருக்குன்னா, ஒருவர் எப்போதும் விஷ்ணுவை நினைக்க வேண்டும், அவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படின்னா. சில சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதோட மெயின் ரீசன் ஏதோ ஒரு சாஸ்திரங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு இருக்கும்னா, நம்ம வந்து பக விஷ்ணுவ வந்து பகவான வந்து எப்பயுமே நினைக்கணும். அவர மறக்கக்கூடாது அப்டின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் அ நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்த நாட்கள் ஏகாதசி நாள் வந்து இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்டின்ட்டு. அப்பலாம் எனக்கு தெரியாது எதனால அப்டின்ட்டு. பட் அது என்னன்னா, நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி வந்து பகவானுக்காக நம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் நம்ம நாள்தோறும் செய்ற விஷயங்கள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து அ ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம வந்து அன்னைக்கு அந்த ஒரு ஆஸ்பீஷியஸான டேல வந்து பகவான பத்தி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாரி நம்மளுக்கு தெரியலனாலும் அது என்னன்னு நம்ம வந்து சாஸ்திரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் என்னன்னா எல்லா அனைத்து உத்தரவாங்களும், தடைகளுமே வந்து இதுக்காக தான். என்னன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. விஷ்ணுவை நினைக்க வேண்டும், அவரை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அதுதான் அல்டிமேட் கோல். அதுக்கு தான் வந்து எல்லாமே சில சில விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ்? ஒண்ணும் இல்லைங்க. ஓகே. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ டிசம்பர் 1 ஆக்சுவலா கீதா ஜெயந்தி. கீதா ஜெயந்தி அன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலி பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து இந்த கீதைய உபன்யாசனம் சொன்னாரு. ஸோ அது வந்து நம்ம டிசம்பர் 1 செலிப்ரேட் பண்றோம். இஷ்கான் சோமர்செட்ல. அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ வந்து அன்னைக்கு வந்து ஆக்சுவலி நம்ம இப்போ எல்லாருமே நம்ம 18 நாட்கள்லாம் வந்து ஆன்லைன்ல மீட் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா? இது வந்து நம்ம வந்து இன் பர்சன் அன்னைக்கு வந்து மீட் பண்ணி கீதா ஸ்லோகங்கள் நம்ம இப்போ வந்து நம்ம செலக்டட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகங்கள் தான் சொன்னோம். ஆனா இந்த 700 ஸ்லோகங்களும் யக்ஞம் பண்ணி நம்ம 700 ஸ்லோகங்களும் சொல்லி உங்க நீங்க எல்லா குவிஸஸும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்கப்படும். ஸோ நீங்க யூ கேன் மார்க் யுவர் கேலண்டர். டிசம்பர் 1 வந்து இஸ்கான் சோமர்செட்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கும். டைமிங்குங்க மாதாஜி? டைம் வந்து 6:30 லிருந்து டிசம்பர் 1 6:30லிருந்து. ஏர்லி மார்னிங்குங்க? ஈவினிங். ஈவினிங் 6:30. ஸோ நாங்க நீங்க எல்லாரும் சிக்காகோல இருக்கோம். பட் நீங்க நியூ ஜெர்சில இருக்கீங்க. ஓகே. நீங்க வந்து நான் உங்களுக்கு தனியா ரீச் அவுட் பண்றேன் பிரபுஜி. எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன் நானு. பட் ஓகே. நிறைய பேர் எடுத்து நீங்க நியூ ஜெர்சிலேருந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இருக்கீங்க இல்லைங்களா? மாதாஜிஸ் எல்லாரும் அமுதா மாதாஜி, கோமதி, ராதா மாதாஜி, வனிதா மாதாஜி, நியூ ஜெர்சி தான் நீங்க எல்லாரும் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா. இல்ல நான் கனெக்டிகேட்டுங்க. நீங்க கனெக்டிகட். ராதா மாதாஜி கனெக்டிகட் இல்லைங்களா? ஆமா. ஓகே. சரி நானும் உங்களுக்கு நான் வந்து தனியா மெசேஜ் பண்றேன் மாதாஜி. பட் நியூ ஜெர்சில இருக்கவங்க எல்லாருமே டிசம்பர் 1 6:30 மணிக்கு தவறாம கண்டிப்பா கீதா யக்ஞா வந்து இஷ்கான் சோமர்செட்ல நடக்கும். அதோட டீட்டெயில்ஸ் நான் திரும்பவும் இன்னைக்கு அனுப்புறேன். அன்னைக்கு வந்து யக்ஞம் பண்ணி 700 ஸ்லோகங்களும் நம்ம ரிசைட் பண்ணி வாசிச்சு நம்ம வந்து யக்ஞம் முடிச்சு இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் அன்னைக்கு. ஓகேங்க. ஓகே. யா. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஒண்ணும் இல்லைங்க மாதாஜி. ஓகே. நான் இன்னைக்கு குவிஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதே மாரி நீங்க ஏதாவது பெண்டிங் குவிஸ் இருந்தா அது எல்லாமே முடிச்சிருங்க. ஸோ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே. எந்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம்.
ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா Krishna கிருஷ்ண Krishna கிருஷ்ண Krishna ஹரே Hare ஹரே Hare ஹரே Hare Rama Hare ஹரே Rama 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 ராம Hare ஹரே Hare ஹரே ஹரே Hare கிருஷ்ணா Krishna ஹரே Hare Krishna கிருஷ்ணா Krishna கிருஷ்ண Krishna கிருஷ்ண Hare ஹரே Hare ஹரே Hare ஹரே Rama ராம Hare ஹரே Rama ராம Rama ராம Rama ராம Hare ஹரே Hare ஹரே Hare ஹரே Krishna கிருஷ்ணா Hare ஹரே Krishna கிருஷ்ணா Krishna கிருஷ்ண கிருஷ்ண Krishna ஹரே Hare ஹரே Hare ஹரே Hare ராம Rama Hare ஹரே Rama ராம Rama ராம Rama ராம Hare ஹரே Hare ஹரே भगवान श्री कृष्ण பவன் परमात्मा की जय ஜெய் भगवद गीता की जय ஜெய் साम ஜெய் भक्तवृंद की जय ऑल गोस्ट प्रभुपाद ऑल गोस्ट assembled devotees கௌர பிரேமநந்தே ஹரி ஹரி போல் ஹரே கிருஷ்ணா திரும்பவும் நாளைக்கு 7:30 மணிக்கு சந்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா Hare Krishna ஹரி ஹரே கிருஷ்ணா